திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சந்திப்பு என்ற மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிபி மாநில செயலாளர் வீரபாண்டியம் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினோடு சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதான ஒரு அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழிகாட்டுகின்ற வகையில் எண்ணற்ற அரிய சாதனைகளை திட்டங்களாக நிறைவேற்றி மகளிருக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு, பலதரப்பினருக்கும் அரிய பல திட்டங்களை தளபதி மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அறிவித்த அந்த திட்டங்களை தொடர்ந்து சிறு தடையும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டிய கடமை இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற தாவேக கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் அமைச்சரவை அமைக்கிற காலகட்டத்தில் அவற்றை தொடர்ந்து ஒரு திட்டத்தை கூட விட்டுவிடாமல், நழுவ விடாமல் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதால் அதை தொடர்வார்கள், தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரங்காலத்து பயிராக இந்த மண்ணில் தழைக்க அரும்பெரும் தியாகத்தினால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க கோட்டைக்கு முனைமுகமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை பெற முடியாவிட்டாலும் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை பெறாவிட்டாலும் 73 பேரா 70 கூட்டணி, திமுக கூட்டணி 73 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் 62 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 50 இடங்களிலே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெறாததால் அந்த 50 பேர் வெற்றியை கூட அவர்கள் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை. அதுபோன்ற ஒரு நிலைமைதான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அரும்பெரும் சாதனைகளை திட்டங்களாக அறிவித்து நிறைவேற்றி ஒரு எடுத்துக்காட்டான அரசை நடத்திய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறாதது அதுபோன்ற ஒரு மனநிலையைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தேர்தலில் ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு என்பது மக்களினுடைய தீர்ப்பு. அந்த மக்கள் தந்த தீர்ப்பை அவர்கள் ஒரு கட்சிக்கு திமுக கழகத்தை விட அதிக இடங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். சார், அவர்கள் 108 தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேவை. 10 பேர் வேணும். ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமா யாருக்கு சார்? சில திமுக கூட்டணி இருக்கிறவங்க கூட ஆதரவு கேட்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. நாங்கள் மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். யாரும் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. தேர்தல் முடிவுகள் என்ன உணர்வு? நீங்க நீண்ட காலமாக தேர்தல் அரசியல் இருக்கீங்க, இப்படியான ஒரு ரிசல்ட்டை தமிழ்நாடு முன்னேற்றம் பார்க்காதவர்களே அதை எப்படி பார்க்கலாம்? மக்கள் தீர்ப்பு என்பது ஏற்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சியாக திறம்பட செயல்படுவோம் என நேற்றைய தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியின் தலைவர்கள் தற்போது
திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளக்கூடியதை காட்சிகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வைகோ பேசும்போது கூட சில விஷயங்களை சொல்லி குறிப்பிட்டிருந்தார். புதுசா ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய நபர்களுமே திமுகவுடைய திட்டங்களை தொடர வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக தலைவரோடு? வணக்கம். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தற்போது அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அதே போல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மதிமுகவிற்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதில் கடையநல்லூர் மற்றும் சீர்காழி என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். உதயசூரன் சின்னத்தில் நின்று பெற்ற வேட்பாளர்கள் தற்போது திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்துக்கள் பெற வந்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தளி மற்றும் திருத்துறைப்பூண்டி என 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கு வந்திருக்கிறார்கள். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களை பெற்று 2 இடங்களை பெற்றது. கந்தரக்கோட்டை அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் என அந்த 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அந்த தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தங்களுடைய நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் 8 தொகுதிகளை பெற்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் 2 தொகுதிகள் திண்டிவனம் மற்றும் காட்டுமன்னாருக்குள்ள 2 சட்டமன்ற தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது திமுக தலைவரை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தங்களுடைய வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்றும், மேலும் தொடர்ச்சியாக உங்கள் கூட்டணியில் நாங்கள் நீடித்து வருகிறோம் என்பதும் தற்போது திமுக தலைவரிடம் பேசுகிறார்கள். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் அடிப்படையில் முதற்கட்டமாக நன்றி தெரிவித்தவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரை சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த கட்சியினுடைய தலைவரோடு சேர்ந்து அறிவாலயத்தில் திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.